வணக்கம். கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. நாள் 17/8/2026. தமிழக அரசியல் கட்சிகளில் புதிய நகர்வுகள் மற்றும் மாவட்ட வாரியான பணிகள் தீவிரம். உச்சநீதிமன்றத்தில் காவிரி நீர் பங்கீடு தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வரவுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தீ விபத்துகள் மற்றும் உள்ளூர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த அவசர செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழாவில் பேசிய பிரதமர் மோடி, சிறிய கனவுகள் இனி போதாது என்று நாட்டு மக்களுக்கு வலியுறுத்தினார். நடிகர் விக்ரம் லார்ட் கிப்ரன் என்ற ஆபத்தான விலங்குடன் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட வீடியோ பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி தற்போது வனவிலங்கு விசாரணைக்கு வழிவகுத்துள்ளது. முதலிபாளையம், நல்லூர் போன்ற பகுதிகளில் உள்ள கைவிடப்பட்ட ஆபத்தான பாறை குழிகளில் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துறை சார்ந்த பணியாளர்களின் நடவடிக்கைகள் மற்றும் கோரிக்கைகள் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், பலி எண்ணிக்கை 51ஆக உயர்வு. பான் மசாலா விளம்பரம். ஷாருக் கான், அஜய் தேவனுக்கு மகாராஷ்டிரா அரசு நோட்டீஸ். ஜிம்பாப்வே ஏரியில் படகு கவிழ்ந்து விபத்து, பலி எண்ணிக்கை 72ஆக உயர்வு. மராட்டியம், மனைவி குழந்தைகளை கொன்ற இந்திய கடற்படை வீரர் தற்கொலை, அதிர்ச்சி சம்பவம். சேலத்தில் அகில இந்திய அளவிலான நாய்கள் கண்காட்சி. ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள், பரிசல் பயணத்திற்கு தடை விதிக்கப்பட்டதால் ஏமாற்றம். 3 தமிழர்கள் சுட்டுக் கொலை, கர்நாடக அரசிடம் விளக்கம் கேட்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தல். சுதந்திர தின விழாவில் மயங்கி விழுந்த உயிரிழந்த போலீஸ்காரின் குடும்பத்திற்கு ரூபாய் 30 லட்சம் நிதி உதவி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.